வைக்கம் வைக்கம் முகமது பஷீரை இலங்கை எழுத்தாளருடன் ஒப்பிட முடியுமாக இருந்தால் அதுக்கு மிகவும் பொருத்தமான ஒருத்தர் அது எஸ்எல்எம் ஹனிஃபாவைத்தான் இருக்க முடியும். கடந்த நூல் வெளியீட்டின் போது கூட பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீமும் அவரை மிகவும் சிலாகித்து பேசியிருந்தார். அவரும் சொன்ன விடயம் என்னவென்றால், இலங்கையில் எழுத்தாளர் எஸ்எல்எம் ஹனீஃபா அவர் ஒரு இலங்கையின் வைக்கம் முகமது பஷீர் என்று. ரைட். நாம நேரடியாக விடயத்துக்கு வருவோம். நாம இங்க 7 விடயங்கள் நான் பேச முற்படுறேன். இது எல்லாமே இன்றைக்கு பேசி முடிக்கணுமாண்டு தெரியல. இன்ஷா அல்லாஹ் ஏழுமான அளவுக்கு நாம பார்ப்போம். முதலாவதா எழுத்தாளர் பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு தாரது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் 1940 இலங்கை சுதந்திரம் அடைகிற அந்த காலகட்டத்தில் தான் ஓட்டமாடியில் பிறந்தாரு. ஏறக்குறைய இலக்கிய பயணியே 60 வருடங்கள் நினைக்கிறேன். அவருக்கு இப்போ ஒரு 60 வருடங்களாக 70க்கும் மேற்பட்ட வருடங்களாக இருக்கும். ரைட். இலக்கிய பணியை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் சிறுகதை 1962 நெஞ்சில் நினைவினிலே ராதா சஞ்சிகையில் வெளிவந்தது. ரைட். முக்கிய தொகுப்பு தான் அவருடைய மக்கத்திச்சால்வை 1992 வெளிவந்தது. அதை தாண்டி இன்சான், இளம்பிறை, சுதந்திரன், வீரசரி, சிந்தாமணி இப்படி பல இதழ்களில் அவருடைய கதைகள் வெளிவந்திருந்தாலும் அவர் ஒரு தொடர்ச்சியான ஒரு எழுத்தாளராக இருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் தொடர்ச்சியாக அவர் எழுதக்கூடிய ஆளாக இருக்கல. அவர் இடைக்கு அவருக்கு எப்ப தோணுதோ அப்ப எழுதுகிற ஒரு ஆளாகத்தான் அவர் இருந்தார். அவருடைய மிக எழுத்தாளர் பொறுத்த வரைக்கும் எஸ்எல்எம் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிறப்பு அம்சங்கள் அதிகமாக சொல்லிட்டு போகலாம். குறிப்பா அவர் இலங்கையில கிராம வாழ்க்கையின் அழகா சித்தரிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் அந்த கிராமப்புறத்திலே வாழ்ந்த ஒருத்தர். நான் அவருடைய ஒரு இப்ப கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். நான் 4-5 தரம் அவர்களை சந்தித்திருக்கிறேன். கிராமப்புற வாழ்க்கையைத்தான் அவர் அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் அந்த கடந்த புத்தக வெளியீட்டில் கூட பேசியவர் சொன்னார்கள், எஸ்எல்எம் மணிவாக தேடி போனால் ஒன்று அவர் வயலில் இருப்பார் அல்லது மீன் பிடிக்க போயிருப்பார் என்று அவருடைய மனைவி சொல்வார். அப்படி அவரை பற்றி அதிகமாக நெருங்கி அவருடைய பழகிய அவருடைய நண்பர்கள் அவரை மிகவும் இப்படியான இடங்களில் சந்திக்கக்கூடியவராகத்தான் இருந்தார். அதே மாதிரி தான் மிக முக்கியமாக அவர் ஒரு தமிழ் முஸ்லிம் உறவுகள் இரண்டுக்குமான பாலமாக அவர் செயற்பட்டிருக்கிறார். தமிழ் முஸ்லிம் உறவுகளை இணைப்பதற்கு மிகவும் பாடுபட்டவராக இருந்தார். காரணம் என்னென்றால் நமக்கு தெரியும், அந்த யுத்தத்துக்கு முன் அந்த இலங்கையில அந்த 2000 அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முற்பட்ட நேரங்கள்ல அந்த குறிப்பா கிழக்கு மாகாணத்துல நாங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களும் தமிழர்களும் புட்டும் தேங்காய் பூவையும் போல, அதாவது அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். பிற்பட்ட காலங்களில் அரசியல் இலாபங்கள், அரசியல்வாதிகள் இவர்களினால் இந்த உறவு கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. ஆனால் எஸ்எல்எம் ஹனீஃபாவை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்து வளர்ந்தது, அதே மாதிரி அவருடைய ஆசிரியர்கள், நண்பர்கள் எல்லாமே அவருடைய தமிழ் மக்களாகத்தான் இருந்தார். இப்படி எளிய மொழி நடையில் அவருடைய பேச்சிலேயே மிகவும் ஹாசியமான மொழி நடையில் இலகுவாக சொல்லிட்டு போவார். அதே போல் நூலை பொறுத்த மட்டில் நான் நினைக்கிறேன் நீங்கள் வாங்கியிருப்பீர்கள் என்று. இந்த மொழிபெயர்ப்பு என் அசோகன், அதே மாதிரி சிவசேகரன், பஸ்மிலா ரவிராஜ் இவர் 3 பேர் தான் இந்த நூலை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த நூலை வெளியிட்டவர்கள் கசல் பப்ளிகேஷன், அதே போன்று யாழ்ப்பாணம் ஜப்னா மானிட்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த நூலை ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நூல் தமிழில் நூலகம் வெப்சைட்டிலும் இருக்கிறது. விரும்பியவர்கள் அதை டவுன்லோட் செய்து வாசிக்க இயலும். அதே நேரம் இந்த புத்தகத்தில் 15 கதைகள் அடங்கி இருக்கின்றன. வேலியிலிருந்து வேட்டை வரை இந்த மொழிபெயர்ப்புகள் 15 சிறுகதைகளை இந்த நூல் அடங்கி இருக்கிறது. நாம இங்க இந்த டிஸ்கஷன்ல நாம பார்க்க
மிக முக்கியமான நூல்கள், முக்கியமான கதைகள், சன்மார்க்கம், மக்கத்துச்சால்வை, போர்களுக்கு ஒரு வாழ்க்கை, இந்த இதில் மட்டும் நல்ல மிக பெருசா இருக்கு. மிக முக்கியமா இந்த கதைகளை சற்று பார்க்கலாம் என்றால் இது மிகவும் சமூக விடயங்களை மிகவும் ஆழமாக பேசக்கூடிய ஒன்றாக இவைகள் இருக்கிறது. அதே போன்றுதான் எஸ்எல்எம் ஹனீஃபாவை பொறுத்தவரைக்கும் அவர் அந்த எல்லாவற்றையும் சமூகத்துடன் மிகவும் நெருக்கமான விடயங்களை, மிகவும் முக்கியமான விடயங்களை பேசக்கூடியவர் தான் அவர் இருக்கிறார். அவரை பற்றி சொன்ன ஒருத்தர் சொல்ல எப்படி என்றால், ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் 120 பக்கங்கள், 100 பக்கம் இருக்குமா இருந்தால் அது 15 பக்கங்கள் நிச்சயமாக ஒரு சமூகத்தை பற்றி, சமூக அவலங்கள், சமூகத்தின் தேவைகள், சமூக பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய விடயமாக இருக்கு. எஸ்எல்எம் ஹனிஃபாவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்வாராம், தம்பி அப்படி 100 பக்கங்களுடைய கதை ஏதாவது புத்தகம் இருக்குமா இருந்தால் நான் அந்த 15 பக்கங்களுக்குள்ள தான் நான் இருப்பேன் என்பதாக அவர் சொன்னதாக அவருடைய மிக நெருக்கமான ஒருத்தர் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். இப்ப குறிப்பாக இந்த சன்மார்க்கம் கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதையோட சுருக்கம் என்னன்னு சொன்னா, அந்த அவர் ஒரு என்ன எப்படி சொல்றதுண்டா, எஸ்எல்எம் இங்க அந்த ஒரு பேனை வந்து என்ன சொல்ற ஒரு அந்த ஆப்ரேஷன் பண்ற ஒரு டாக்டர் இந்த கத்திய போலதான் நீங்க அவருடைய எழுத்தை பயன்படுத்தியிருக்காரு. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய இந்த சன்மார்க்க கதை வெளிவந்ததும் சமூகத்தில் சிலர் சொன்னார்களாம், எஸ்எல்எத்துடைய கையை உடைக்க வேண்டும் அல்லது அவரை தாக்க வேண்டும் என்று சமூகத்தில் இருந்த சிலரே அந்த கதையை வாசித்து விட்டு அவரை தாக்குவதற்கு முற்பட்டதாக கதையும் இருக்கிறது. அவரை அந்த ஆரம்ப காலத்தை தெரிந்தவர்கள் இதை இன்னும் ஆழமாக சொல்வார்கள். காரணம் என்னென்றா, இந்த இந்த கதையில மத ரீதியான செல்வமும் அதே போல அதிகாரம் கொண்ட கிராமத்து பிரமுகர்கள், அதே போல அந்த பசியில இருக்கிற ஒரு அனாதை பெண்ணுக்கு இந்த ஒழுக்க நெறியை கற்க முற்படுற எப்படின்னு சொன்ன இந்த பசியோட இருக்கிற ஆளுக்கு சாப்பாடை கொடுக்கறது தான் நேரம். அவனுக்கிட்ட போய் பசித்திரு விழித்திருண்டு அந்த தத்துவம் கதைக்க இயலாது தானே. அப்ப அதைத்தான் இங்க இந்த சமூகம் அந்த ஒரு பசியோடு இருக்கிற அந்த பெண்ணுக்கு செய்வதாக இந்த கதையை அமையுது. அதே நேரம் இப்ப இலங்கையில நடக்கிறதும் அதுதான். இப்ப இங்க ஹனிஃபா ஒரு நேரடியா கேள்வியை கேட்கிறார், அந்த வயிற்றில் ஏற்படுற பசியையும் உண்மையான பசியை பிரமுகர்கள் உருவாக்கிய செயற்கையான ஒழுக்க வேலிக்குள் கட்டுப்படுத்த முடியுமா என்று அவர் கேட்கிறார். காரணம் அந்த வறுமை இவை எல்லாமே அந்த உயர் மட்டத்தில் இருக்கிறார்கள் ஏற்படுத்துற ஒரு பிரச்சனை. இப்ப அந்த பிரச்சனை இவங்க அந்த ஒரு பசியோடு இருக்கிற அந்த பெண்ணுக்குள் போய் எப்படி கண்ட்ரோல் பண்ண இயலும் அவர் கேட்கிறார். இப்ப இதுல பாருங்க, சன்மார்க்கம் ஒரு சரியான ஒரு சொல். இப்ப இந்த கதை மனித உறவுகள் இருக்கிற சிக்கல், அதே மாதிரி அந்த சமூக பிரச்சனை இதுகளை பத்தி பேசுது. அப்ப அதே நேரம் இந்த கதையில ஒரு சம்பவம் வரும். என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு பெண் வந்துட்டு அந்த பெண்ணுடைய கணவர் சரியான நோய்வாய்ப்பட்டு அவர் படுத்த படுக்கையா இருக்கிறார். அப்ப இவ தான் இந்த பெண் தான் என்ன செய்யறன்னு சொன்னா, வெளியில போய் விறகு வெட்டுறது, அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யற. இப்ப இவைக்கு இன்னும் இதே நேரம் இன்னொரு ஆளோட ஒரு தொடர்பு ஒன்று ஏற்படுது. இப்படியான ஒரு 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 பெண்ணுடைய வாழ்க்கை, இப்படியான சில சம்பவங்கள் நடக்குது. இந்த கதையை நீங்க வாசிச்சு பாருங்க. அப்ப அந்த பொறுப்பை நான் அவங்கள்ட்ட தான், நீங்க இந்த கதையை வாசிச்சு அதை என்ன என்ன நடக்குது, அந்த இந்த சமூக சூழல் என்ன நடந்திருக்குங்கிறத மிக முக்கியமா நாம புரிந்து கொள்ள முடியுமா இருக்கு. இப்ப கதையில கதாபாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்க இந்த ரெண்டு இது பாருங்க, கதையில கதாபாத்திரங்கள் சமூகத்தின் பார்வையில சரியான பாதையில் நடப்பவர்களா தோன்றல. ஆனா அந்த அப்ப அதண்டா அந்த முக்கியமான பிரமுகர்கள்
நான் உள்ளுக்குள்ள அவர்கள் எதிர்கொள்ளும் மனப்போராட்டம், முரண்பாடு, தவிர்க்க முடியாத தேர்வுகள், இப்ப அந்த அந்த பெண்ணுடைய அந்த அந்த பிரச்சனை. அப்ப அந்த பெண் கடைசியில அந்த கணவர் சொல்வார், அவர் கணவர் ஒரு வசனம் சொல்வார், அந்த படுத்த படுக்கையில வலியோட இருக்கிற ஒரு வசனம் சொன்ன உடனே அந்த பெண்ணுடைய மனம் அப்படியே மாறிடும். அப்ப அந்த கணவனுக்கு செய்த அந்த மாற்றில இருந்து அவ அந்த மனசை மாத்திடுவார். இப்ப இதுதான் இந்த கதையில இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஒரு திருப்புமுனை. இப்ப அதைத்தான் இப்ப வெளியில பாக்குறது சில நல்ல ஆரோக்கியமா நல்ல சந்தோஷமா வாழ்ற போல இருந்தாலும் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில என்ன வகையான மனப்போராட்டத்தை எதிர்கொள்றாங்க, அவங்க தனிப்பட்ட வகையில என்னென்ன சவால்களை எதிர்கொள்றாங்கிறது அவங்களோட நேரடியா நாம தொடர்பு கொள்ற நேரம் தான் நாம புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும். இப்ப இதுல அந்த நாம சிலம்ப பொறுத்த வரைக்கும் ஒரு மனித வாழ்க்கையிடையே இந்த கிராமத்து வாழ்க்கை அந்த கிராமத்து வாழ்க்கையோ அல்லது எப்படி சொல்லுவோம், அந்த ஒரு இந்த வறுமையை வந்துகிட்ட அவர் ரொமான்சைஸ் பண்ற ஆளில் அதுல யதார்த்தத்தை அப்படியே யதார்த்தமாக அவருடைய ஹாஸ்யமான மொழிநடையில சொல்லக்கூடிய ஒருத்தர். இப்ப பாருங்க, இப்ப அந்த புத்தகத்துல வர ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா, சன்மார்க்கம் என்பது வெறும் விதிகளில் பின்பற்றல் அல்ல. அது மனிதன் தன் சக மனிதரிடம் காட்டும் அன்பும் பரிவும் புரிதலும் ஆகும். சமூகத்தின் கண்ணில் தவறாக தோன்றினாலும் மனசாட்சியின் குரலுக்கு செவிசாய்ப்பதே உண்மையான சன்மார்க். இப்ப இதுதானே நடக்குது. நம்ம சமூகத்துல ஒரு 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 இது ஒரு 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 பவுண்டரியை நாம போட்டு வச்சிருக்கோம். இப்படித்தான் எல்லாரும் இருக்கணும். இப்போ ஃபேமிலியில வந்துகிட்டு பெரியவர்கள் இப்படி இருக்கணும், சிறியவர்கள் இப்படி இருக்கணும், ஒரு ஏழை இப்படி இருக்கணும், பணக்காரர் இப்படி இருக்கணும். ஒரு பணக்காரன் செய்யற பிரச்சனை வந்துகிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படாது. ஒரு 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 வறுமையில இருக்கிறவன் தேங்காய் திருடினாலும் அவனை போலீஸ்ல கொண்டு வைக்கிற நிலைமை தான் அப்பயும் இருந்தது, இப்பயும் இருக்கு. அப்ப அதைத்தான் எஸ்எல்எம் மணிஃபா அப்பயே சொல்றாரு என்னன்னா, சன்மார்க்கம்ங்கிறது வெறும் விதியில பின்பற்றல் அல்ல. அது என்ன? மனிதன் சக மனிதனிடம் காட்டும் அன்பு, பரிவு, புரிதல், இதுதான் உண்மையான சன்மார்க்கம். இதுதான் நம்ம இஸ்லாத்திலையும் நாம நபி அவங்களோட வழிகாட்டு. சமூகத்தின் கண்ணில் தவறாக தோன்றினாலும் மனச்சாட்சிக்கு குரலுக்கு மனசாட்சியின் குரலுக்கு செவி சாய்ப்பதே உண்மையான சன்மார்க்கம். இது மிக 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 முக்கியமான ஒரு கருத்து. இதை நாம நிறைய விடயங்கள்ல பார்க்கலாம். அப்ப இங்க முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது தார்மீக தேர்வுகள், அதே போல சமூக எதிர்ப்பும் தனி மனித வெறுப்பு. இப்ப சமூகம் இப்ப அந்த கதையை வாசிச்சினீங்கன்னு சொன்னா இந்த இந்த மொத்த இதுவும் உங்களுக்கு விளங்கும். இப்ப அந்த வறுமையோடு இருக்கிற பெண் தனிப்பட்ட ரீதியில் எதிர்கொள்ற பிரச்சனை, அவைக்கு இருக்கிற சவால்கள். இப்ப சமூகம் ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ஒரு இதை வச்சிருக்கு, ரைட்? அப்ப அதே நேரம் ஒரு ஒரு தனிப்பட்ட பெண் தனிப்பட்ட வகையில் அந்த பெண் அவ எதிர்கொள்ற பிரச்சனைகள் என்ன? இப்படி மிக மிக முக்கியமான கதையை அது பேசுது. அதே போலதான் இந்த மனச்சாட்சியுடைய குரல். அந்த பெண் அந்த கணவர் ஒரு விஷயம் சொல்வார். இப்ப சாப்பாட்டுக்கு என்ன செய்யறேன்னு சொல்ல கேட்கிற டைம் அந்த கணவர் ஒரு பதில் சொல்வார். அதை நீங்க வாசிச்சு பாருங்க. அதை நான் உங்களோட பொறுப்புலயே வருது. அந்த டைமே அந்த பெண் அந்த அவட என்ன சொல்ற அவட தவற ரியலைஸ் பண்ணி அவ திருந்துற ஒரு நிலைமைக்கு வருவா. அப்ப அதுதான மன்னிப்பு, அதே போல புரிதல். இப்ப இதெல்லாமே சில சந்தர்ப்பங்கள்ல அன்றாட வாழ்க்கையில நாம பார்க்கிற விடயங்கள். இப்ப குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துலதான் இஸ்லாம் ஹனீஃபா நிக்கார். இப்ப ஒரு ஒரு காசிக்காகவோ அல்லது ஒரு புத்தகத்தை வித்து காசி சம்பாதிக்கிற ஒரு ஆளாவோ இஸ்லாம் இருக்கல. இப்ப நாம இந்தியா தமிழ்நாட்டை பார்த்தா தெரியும். இப்ப பெரிய பெரிய எழுத்தாளர்கள் கார்ல போயிட்டு இருப்பாங்க. இலங்கையில அந்த எழுத்தாளர்கள், இப்ப இலங்கையில இருக்கிற பெரும்பாலான எழுத்தாளர்கள் நமக்கு தெரியும். நமக்கு இந்தியாவில் இருக்கிற எழுத்தாளர்கள் கேட்டா நிறைய பேரை சொல்லிடு. இலங்கையில யார் எழுத்தாளர்கள் அப்படின்னு கேட்டா அது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இப்ப இதுதான் இலங்கையில இருக்கிற எழுத்தாளர்கள் நிலைமை. அந்த வகையில இந்த எஸ்எல்எம் ஹனீஃபா பொறுத்த வரைக்கும் அவருடைய நூல் அவர் உயிரோடு இருக்கிற டைமே அது ஒரு சர்வதேச மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அது ஒரு ஒரு கொழும்புல ஒரு பெரிய நிகழ்வா நடந்தது உண்மைது என்பது மிக அவருக்கு ஒரு எழுத்தாளருக்கு அவருக்கு கிடைக்க அவர் உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தது. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப உதாரணமா
வைக்கம் முகமது பஷீருடைய சில கதைகள் வந்துகிட்டு திரைப்படங்களாக வந்திருக்கின்றன. ஆனா இலங்கையில எழுத்தாளர்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மிகவும் குறைவு. ஆஹ் ஆனா அந்த வகையிலே எஸ்எல்எம் ஹனீஃபா உண்மையிலேயே கொடுத்து வைத்தவரைத்தான் நான் பார்க்கிறேன். உயிரோடு இருக்கும் போதே அவருக்கான அந்த அங்கீகாரத்தை ஏதோ ஒரு வகையில் ஆஹ் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப இதுல அந்த சன்மார்க்க கதையில அவர் சொல்ல வர சமூக பிரச்சனைகளை நாம மிக முக்கியமா நான் பார்க்கிறது என்னன்னு சொன்னா மூணு விடயங்களை பார்க்கலாம். முதலாவது, சமூக விதிமுறையில் இருக்கிற போலித்தன்மை. அதாவது என்னன்னு சொன்னா, சமூகம் வகுத்த விதிகள் சில சமயங்கள்ல மனித நேயமற்றவையா இருக்கிறது. அப்ப உதாரணமா, ஒரு பெண் ஒரு கணவன் படுத்த படுக்கையில ஒரு இயலாத நிலைமையில இருக்கக்கூட இந்த சமூகத்துக்குன்னு ஒரு கடமை இருக்கு. இப்ப இப்ப அவர் அந்த பெண்ணுக்கு அந்த சமூகம் என்ன செஞ்சுக்கு ஒரு 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 அவைக்கு ஒரு 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 சுய தொழில் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்யவும் இல்லை. எந்த வகையான ஒரு உதவியும் செய்யாமலுக்கு இந்த சமூகம் எதிர்பார்க்குது என்னன்னு சொன்னா, அந்த பெண் என்ன செய்யற, அவ பத்தினி, அவ நியாயமா இருக்கணும் என்று அவ எதிர்பார்க்கிறா. ஆனா சமூகம் மேலிருந்து அவங்களுடைய பொறுப்பு என்னன்னு பார்க்கிட்ட அவங்க அத கடமையை சமூகம் செய்திருக்கிற தவறு. இரண்டாவது என்னன்னு சொன்னா, தனி மனிதன் துயரம். இப்போ ஒரு ஒரு கணவர் அவர் படுத்த படுக்கையில் இருக்கிற டைம், அப்ப அவருக்கு மருத்துவ செலவு, அந்த குடும்பத்துக்கான சாப்பாட்டு செலவு, பிள்ளைகள கல்வி செலவு, இப்ப இப்படியா நிறைய செலவுகளை நாம் பார்க்கலாம். அப்ப இதுல பாருங்க, சமுத்திரம் பார்வையில சரியான முடிவு என்று தோன்றுவது தனி மனிதன் வாழ்வில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தும். இப்ப இதுதான் அப்பயும் இப்பயுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு மிக துப்பாக்கியமான நிலைமை. இப்ப எப்படி சொல்ற, சமூகம் பார்க்கும், ஓகே ஒரு ஃபேமிலி இப்படி இருக்கணும், ஒரு ஒரு கணவன் இப்படி இருக்கணும், ஒரு மனைவி இப்படி இருக்கணும், ஒரு சமூகம் ஒரு கோட்பாட்டை வச்சு வச்சிருக்கு. அதை தாண்டி ஒரு என்ன சொல்ற, அதை தாண்டி யாருமே போகல. இப்போ உதாரணமா என்ன சொல்ற, ஒரு ஒரு பெண் வந்துகிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு போட்டோ போடுறது கூட ஒரு தவறா பார்க்கிற நிலைமை தான் இன்னமும் இருக்கு. அது ஏன் தவறா பார்க்கறாங்க? ஒரு பெண் ஏன் போட்டோ போடக்குள்ள தவறா பார்க்கிற சமூகம் ஒரு ஆண் போடக்குள்ள அது சாதாரணமா பார்க்குது. இது ஒரு சாதாரண ஒரு உதாரணம். இப்ப இப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரிதான் மனித உறவுகளின் மாறும் தன்மை. காலப்போக்கில் மனித உறவுகள் எவ்வாறு மாறுகின்றன, சமூக சூழல் அதை அப்படியே மாற்றிடுது. இப்ப ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா இனத்தவர்களும் ஒற்றுமையாகத்தான் இருந்தாங்க. இப்ப 1983 அந்த அந்த கலவரத்துல, அந்த கலவரத்துக்கு முதல் இலங்கையில எப்படி சூழ்நிலை இருந்து, இப்ப கொழும்புல அஹ், அந்த ஒரு இங்கிலீஷ் போயமும் ஒன்று இருக்குது, பிக் மேட்ச்னு சொல்லி. அப்ப 1983க்கு முன்னுக்கு கொழும்புல சிங்களவர்கள் தமிழ் மக்கள் எப்படி ஒற்றுமையாக இருந்தார்கள். அதுக்கு பிறகு அந்த 1983ல வந்துகிட்டு ஜஃப்னாவில் நடந்த அந்த இஷ்யூவால கொழும்புல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு, இப்படி நிறைய பிரச்சனைகளை நான் பார்க்கல. இப்ப மனித உறவுகள் எவ்வாறு யாரால மாற்றப்படுகிறது, யாருடைய சுயநலத்துக்காக மாற்றப்படுகின்றன. இப்ப இங்கதான் ஹனிபா வந்துகிட்டு அந்த மனிதர்களை ஒன்றிணைக்கிற ஒரு 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 பாலமா செயற்படுற, எல்லா இனத்தவர்களையும் ஒன்றிணைக்கிற ஒரு பாலமா செயற்படுற, இது இலக்கியத்திலையும் இது மிக முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்றேன், ஒரு பொறுப்பு. இலக்கியவாதிகள் சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இன்னமும் காணப்படுது. இப்ப புத்தகத்திலையும் ஹனிஃபா சொல்ற என்னண்டா, சமூகத்தின் கண்ணில் புனிதமானவையாக தோன்றும் சடங்குகளும் வழக்கங்களும் அவற்றின் பின்னால் வாழும் மனிதர்களின் கண்ணீரை பார்க்க மறுக்கின்றன. இது உண்மையிலேயே நான் நினைக்கிறேன், ஒரு அனுபவிக்காமலுக்கு ஒரு ஆளால ஒரு தத்துவார்த்த ரீதியா எழுதல. ஹனிஃபா வந்துகிட்டு அந்த எழுத்தாளர் அவர் வாழ்ற அத அதில் மிக முக்கியமான ஒன்றுதான், அஹ், இந்த எஸ்எல்எம் வந்துகிட்டு நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்கிறார். நிறைய இடங்கள்ல மனிதர்களை சந்திருக்கிறார், நிறைய மனிதர்களோட அனுபவத்தை கேட்டிருக்கிறார். இப்ப இதுதான் ஒரு மனிதனை ஒரு முழுமையான மனிதனை மாற்றுற விடயம். இப்ப ஒரு புத்தக படிப்போட ஒரு புத்தக வாசிப்போட நிற்கிறத விட நிறைய இடங்களுக்கு போய் நிறைய மனிதர்கள பிரச்சனைகள், அவர்கள சவால்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை. இப்ப இலங்கையில இப்ப இப்ப நான் ஏராவில் இருக்கிற நான் வந்துகிட்டு நான் ஒரு கொழம்புல இப்ப நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற டைம் எனக்கு அவங்களோட கொழம்புல இருக்கிற
மாணவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அது அவர்களுடைய பேச்சு வழக்கு, எல்லாமே சோஷியல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு புதிய விடயம் மாதிரி. இப்ப ஒரு ட்ராவல் பண்ற டைம், ஒரு பைக்ல எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர் 4 இடத்துல போற டைம், அங்க இருந்து ஒரு டீ கடையில ஒரு ஆள் வந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்கிற டைம் அவரோட பேச்ச கொடுத்தா விளங்கும் அந்த மனிதர்கள் அவர்கள் எதிர்கொள்ற பிரச்சனைகள், அங்க காணப்படுற எத்தனை வகையான சவால்கள், அரசியல் பிரச்சனையா இருக்கலாம், சமூக பிரச்சனையா இருக்கலாம். இதெல்லாமே மிக முக்கியமான ஒன்று. இப்ப இதைத்தான் நான் பார்க்கணும் என்னன்னு சொன்னா, ஹனிஃபா வந்துகிட்டு இதை ஒரு கடுமை அனுபவிச்சு எழுதின ஒரு எழுத்தா தான் நான் பார்க்கிறேன். சமூகத்தின் கண்ணில் புனிதமாக தோன்றும் சடங்குகளும் வழக்கங்களும் அவற்றின் பின்னால் வாழும் மனிதர்களின் கண்ணீரை பார்க்க மறுக்கின்றன. என்ன நடந்தாலும் சரி, சமூகத்துல ஒரு பவுண்டரி போட்டு வச்சிருக்கி, அதுக்குள்ளதான் யாரு யாரா இருந்தாலும் அவங்க வாழணும். அதுக்குள்ளதான் அவங்க அவங்க என்ன வகையான தனிப்பட்ட பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. அதே மாதிரி எதுவுமே இந்த சமூகத்துக்கு கணக்கு இல்லை. சமூகம் ஒரு ஒரு இது ஒன்று வச்சிருக்கின்றா அதுதான். ஏழையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பாப்பா இருந்தா தந்தை இருந்தாலும் சரி, தந்தை இல்லைன்னாலும் சரி, தாய் இருந்தாலும் சரி, தாய் இல்லைன்னாலும் சரி. இப்ப இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை பேசுற கதையாகத்தான் இந்த சன்மார்க்க கதை காணப்படுது. அதே போலதான் அந்த சமூக பண்பாட்டு தாக்கத்தை பார்க்கப்போமா இருந்தா, கிழக்கிழங்கையை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் நிலவும் பாரம்பரிய விழுமியங்கள், அவற்றை நவீன சவால்கள், இவை எல்லாமே வாங்கினதா விவாதிக்குது. இப்ப கிழக்கிழங்கையை சாம்சுங் பொறுத்த வரைக்கும் நம்முடைய கிழக்கிழங்கையில வாழ்றாங்க மெரிட்படியா சமூக, அதே போல சாம்சுங் அவங்களோட பண்பாட்டு ஜாக்கல்லா இதெல்லாமே டிஃப்ரெண்ட். இப்ப நாம ஜாக்கல்லா ஃபைட் ஒரு நான் ஒரு ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸா ஆளுன்ற வகையில நான் இன்னொரு ப்ரோவின்ஸுக்கு போற டைம், நான் இப்போ எந்த ஊரை சொல்லி இந்த ப்ரோவின்ஸ்னு சொல்லக்குள்ள என்ன நம்மளை பார்க்குற ஒரு பார்வை வேறு. நீங்க இங்க இருந்து வாரீங்க, ஓகே, உங்களோட ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, நீங்க இப்படி இப்படி வெட்டிங் பண்றாங்க. அப்ப இப்படி ஒரு பார்வை உண்டு இன்னொரு சமூகத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இதையெல்லாம் எப்படி நாம இது பண்ண போறோம், ஓவர் கம் பண்ண போறோம்? இப்படி என்ன நடக்குது இந்த சமூகத்துல? இப்படியான சமூக பிரச்சனைகள், இப்ப ஒருத்தர் உதாரணமா சொல்ல போனா இப்ப இருக்கிற சீதன பிரச்சனை இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இங்க நாம பேசலாம். அப்ப இந்த கிழக்கிழங்கையை பொறுத்த வரைக்கும் கிழக்கிழங்கையில என்ன வகையான பிரச்சனை இருக்கு? சில பிரச்சனைகள் சொல்லலாம், யுத்தத்துக்கு முன்ன எப்படியான பிரச்சனைகள் இருந்தது, அதே போன்று அந்த யுத்தம் எப்படியான மாற்றங்களை மக்கள சமூக விடயங்கள்ல, அவங்களோட பண்பாட்டு விடயங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. அதே போன்று ஆரம்ப காலத்துல எல்லா இனத்து மக்களும் மிக ஒற்றுமையாக மிக சகோதரத்துவத்துடன் வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் ஆஹ், ஒரு 10 15 வருஷத்துக்கு முதல் எங்களோட ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேர் வந்துக்கிட்டு நெல் பிஸ்னஸ். அப்ப தமிழ் சகோதரர்கள் அவங்களோட ஆஹ், என்ன சொல்ற தைப்பொங்கலுக்கு அவட உணவு எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அதை எல்லாரும் சாப்பிடுறது. அப்ப இப்படி ஒரு ஒற்றுமையான நிலைமை தான் ஆரம்ப காலத்துல காணப்படும். இப்ப அந்த நிலைமை மாறிட்டு. ஏன் மாறினிக்கு, யார் காரணம்? இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்ப அந்த கதையை வாசிக்கிறார்கள். அந்த கதையை நான் கதையை வாசிக்கல, கதை சம்பந்தமான முக்கியமான விடயங்களை பேசுறேன். அப்ப வாசிப்பாளர்களா நீங்க, உங்களுக்கு அந்த பொறுப்பு. நீங்க அந்த கதையை வாசிச்சு அந்த கதை நூலகம் வெப்சைட்லையும் அந்த புக் இருக்கு, அதை நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வாசிக்க. அப்ப மிக முக்கியமான கதை அடுத்ததுதான் மக்கத்துச்சாடு. இப்ப இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கொண்டு வரும். இதுல ஹனிஃபா பேசுற விடயம் தான் கௌரவம், சாதி பிரச்சினை, மனித உறவுகளுக்கு இருக்கிற சித்திரம், கூறுகளின் சித்திரம். இப்படி என்ன நடக்குது அந்த மக்கத்துச்சால்வை. மெயின் ஹெடிங்கே இதுதான். இப்ப இந்த மெயின் ஹெடிங்ல என்ன சொல்ல வர்றார்? அப்ப இத மக்கத்துச்சால்வைங்கிற தனி கதையை யாரும் வாசிச்சா கிடைக்கிறீங்களா? சரி, யாரும் இல்லையா? ரைட். இப்ப பாருங்க, இப்ப மக்கத்துச்சாவோட கதற சுருக்கம் என்னன்னா, இது ஒரு ரைட்
ஓகே. மக்கத்து சால்வைங்கிறது கிழக்கிழங்கையில் நடக்கிற ஒரு சீனடி குச்சி சண்டையை தான் இது மையமா கொன்றி. கதாபாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இதுல நூஹு தம்பி, அவர் ஒரு மீனவ சாதியாள். அதே போல அண்ணாவியார், அவர் ஒரு உயர் சாதியாள். இப்ப ரெண்டு பேருக்கு நடக்கிற அந்த குச்சி சண்டையில முழு கிராமமும் எப்படி நடக்குது, ரைட்? முழு கிராமம் சாதி உணர்வோட இந்த சண்டையில இழுக்கப்படுறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப என்ன சொல்ற, இப்ப இங்க ரெண்டு நாடுகளுக்கு இடையில மேட்ச் நடக்கும் மாதிரி இருந்தா சாதாரண மேட்ச் வந்துகிட்டு நாட்டு பிரச்சனையா மாறுறது. அப்ப அதே மாதிரி தான் இங்க நூஹு தம்பிக்கும் அண்ணாவியாருக்கும் நடக்கிற அந்த சீன குச்சி பிரச்சனை எந்த அளவுக்கு முழு கிராமத்தையும் ஒரு சாதி பிரச்சனையோட உண்டாக்குங்கிறது தான் இந்த கதையில வர சுருக்கம். இப்ப இந்த மக்கத்து ஜாலை என்ன நடக்குதுண்டா, வெற்றியாளருக்கு அணிவிக்கப்படுற அந்த புனிதமான பரிசில பேர் தான் இந்த கௌரவத்துல சின்னம். இப்ப இதுல ஆஹ் எஸ்எல்எம் சொல்றாரு என்னடா, தம்பி மம்மணிவா ஞாபகம் இருக்குதாமனே. அந்த அந்த அதே எழுத்து வழக்கிலேயே அவர் சொல்றாரு, அந்த பேச்சு வழக்கிலேயே அந்த கிழக்கிழங்கில நாம எப்படி பேசுறோமோ அந்த அதே டோன்லயே அவர் பேசுறாரு. இது மிக முக்கியமான நாம பார்க்கிற ஒரு விடயம்தான். எஸ்எல்எம் எழுத்துக்கள் இருக்கிற அந்த ரசிக்கத்தக்க விடயம். அந்த அந்த பேச்சு, அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த இடத்துக்கு நம்மள ஒரு கொண்டு போற ஒரு ஒரு அற்புதமான ஒரு எழுத்து தான் அவருக்கு வாச்சிருக்கிறது. தம்பி மம்மணிவா ஞாபகம் இருக்குதா மனே. இப்ப இங்கிலீஷ்ல நல்லாவே அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்க, தம்பி மம்மணிவா டு யூ ரிமெம்பர் மீ சன். இந்த இரு வார்த்தைகள்ல பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த சண்டையின் நினைவூட்டலின் கதை தொடங்குது. அது அப்பாவா நடந்து போயிட்டு போயிட்டு போற்று போல இதான் இருக்கிற பஞ்சில் அப்படியே ஈரமா, ரைட்? The fight happened so long ago, but it is still fresh in my heart as it happened just yesterday. இப்ப பாப்போம் இந்த மக்கத்து சாலுவையில வர அந்த சாதி, அதே போல அந்த கௌரவ பிரஜினி. இப்ப நடந்த அந்த எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அந்த வேர்ல்ட் கப் ஃபுட்பால் மேட்ச், ரெண்டு அணிகளுக்கு இடையிலான அந்த போட்டி வந்துகிட்டு கடை முக்கியமா இன்னும் அந்த பிரச்சனை முடியுதில்லை. அதுல நிறைய காரணங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதை நாம அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப ஒரு ஆண்ட டீம் இதோட தோக்குறையா, என்ன நடந்து. அப்ப அது நமக்கு அந்த ரூல்ஸ் தெரியா, ரூல்ஸ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, ரைட்? இப்ப இதுல என்னண்டா, இப்ப சாதி அமைப்போட சித்திரத்தை நாம இதுல பார்க்கலாம். இப்ப உதாரணமா இப்ப கதை வந்துகிட்டு கிழக்கிழங்கையில கிராமத்துல நிலவர ஒரு சாதி அமைப்பை தான் ஆழமா காட்டுது. இப்ப மீனவ சாதியை சேர்ந்த நூகு தம்பியும் உயர் சாதியை சேர்ந்த அண்ணாவியரும் சண்டைற காட்சி மோதலின் சின்னமாமே. அப்ப இதுல பாருங்க, குச்சி சண்டை சமூக போராட்டத்தின் உருவம். இப்ப அந்த குச்சி சண்டையை ஒரு சமூக போராட்டத்தோட உருவமா இங்க ஒரு போர்ட்ரேட் பண்றாரு. சீனடி குச்சி சண்டை என்பது ஒரு விளையாட்டில் அது சமூக அந்தஸ்தை தீர்மானிக்கும் ஒரு சடங்கு. இப்ப அது யாரு வின் பண்றாவோ தான் அதுல பெரிய ஆள். இப்ப இதுல கௌரவத்துற விலை என்னண்டா, மக்கத்து சால்வ ஒரு துணி மட்டும் இல்லை, அது கௌரவம், மானம், சமூக அங்கீகாரம் ஆகியவற்றின் அடையாளம். அப்ப இதுதான் இந்த புத்தகத்துல தலைப்பாகவும் இருக்கு. அதை நாம நிறைய விடயங்கள்ல ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த சமூக விடயங்கள்ல கூட இந்த கௌரவம் யாரு கிடைக்குது, அந்த சமூக அங்கீகாரம் யாரு கிடைக்குது. இப்ப சில விடயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்ப ஒரு A-level ரிசல்ட் வந்தா கூட ஒரு பிள்ளை ஒரு ஐலண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டுன்னு சொன்னா, இப்போ ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில ஒரு பிள்ளை வந்துட்டுன்னு சொன்னா, அந்த பிள்ளையோட ஃபேமிலி அந்த இன்னாருடைய பிள்ளை, இந்த தொழில் செய்யறதோட பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு, அது நாம எதுக்கு சொல்றோம்ங்கிறது எனக்கு இன்னும் அது ஒரு கொஷின். இப்ப ஏனெண்டா, ஏன் அந்த கொஷின்டா, அந்த ஒரு ஒரு என்ன சொல்ற சமூகத்துல ஒரு நார்மலா ஒரு நார்மலான ஒரு 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 தொழிலா பார்க்கப்படுற ஒரு தந்தையோ தாயரியோ ஒரு பிள்ளை படிக்க கூடாதா? அப்ப அந்த பிள்ளை என்னத்துக்காக வேண்டிய ஒரு தந்தையோட பேரை அவருடைய தொழில மென்ஷன் பண்ணி சொல்றது? இப்ப இதுல நிறைய பேருக்கு நிறைய கண்ணோட்டங்கள் இருக்கலாம். ஆனா அந்த அப்படி சொல்லி அது சொல்றதுல பெரிய ஒரு உடன்பாடுண்டா
நான் பார்க்கறது. அதுல அதே மாதிரி தான் அவர் சொல்றது என்னண்டா, சண்டை வரிசைகளைப் போலவே சண்டையும் உக்கிரமாக இருக்கிறது. சண்டை வரிசைகளைப் போலவே சண்டையும் உக்கிரமாக இருக்கிறது. சிலம்போட்டம் அல்லது தடிச்சண்டையின் முழு காட்சியும் நாம் அதே உணர்ச்சிகளுடன், ஆன்மாவுடன் ஒரு திரைப்படத்தைப் போல அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இப்ப முடிவும் அதுல இருக்கிற நாம என்ன பாடத்தை எடுக்கலாம்டா, ஆம். ம். Right. இப்ப அதுல பாருங்க, கதையிற முடிவுல அது ஒரு மனித நேயத்துல முடிவு. சாதி வேறுபாட்டுக்கு அப்பால் மனித கௌரவம், அன்பு வெற்றி பெறுகின்றன. மனித கௌரவமும் அன்பும் வெற்றி பெறுகின்றன. 3 தசாப்தங்களுக்கு பிறகு இரு பகைவர்களின் சந்திப்பு, அனுபவம், ஞானம், தனிப்பட்ட பகைமை, இவை சண்டையின் போக்கையும் வெற்றியாளரையும் தீர்மானிக்கின்றன. இப்ப அதுதான் அந்த ஸ்டார்ட்லயே நான் பார்த்தோம். இந்த கதை வந்துகிட்டு எப்படி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, தம்பி மம்மனி வா ஞாபகம் மிதிக்காமனு இப்படித்தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இதுல இருந்துதான் அந்த நேரத்துல சண்டை பிடிச்ச அந்த 2 பேரும் 3 தசாப்தத்துக்கு பிறகு மீட் பண்றான். மீட் பண்ணி என்ன நடக்குது இடையில, அந்த கதையில என்ன நடக்குங்கிறத நான் உங்களோட பொறுப்புலயே விடுறேன். கதையை வாசிச்சு நீங்க பாருங்க என்ன நடந்திருக்கீங்கன்னு சொல்லி. இப்ப அதுக்கு அதுலதான் விளங்கும் உங்களுக்கு, சாதி வேறுபாட்டுக்கு அப்பால் மனித கௌரவமும் அன்பும் வெற்றி வருது. இப்ப இந்த சாதி இந்த எல்லாத்தையும் கடந்து கடைசியில இந்த மனுஷன், இந்த மனிதம், இதுதான் அங்க வெற்றி பெறுது. இங்கதான் எஸ்எல்எம் நிக்கர். அவர் வந்துகிட்டு தான் ஒரு முஸ்லிம்ங்கிறதுக்காக வேண்டிய அடுத்த சாதியையோ அடுத்த அடுத்த மதத்தை இழிவா பார்க்கிறா ஒரு அப்படி ஒரு எழுத்தாளர் அல்ல. அது யாரும் அப்படி போய் அவரை இப்படி பேசுங்கன்னு சொன்னா கூட அவரை விரட்டி அடிக்கிற ஆளக்கூடியதான் எஸ்எல்எம் இருப்பாரா தவிர, அவர் எந்த இடத்துலையுமே அவர் ஒரு இனப்பிரச்சினைக்கு முட்டு கொடுக்கிற ஆளாவோ அல்லது இனப்பிரச்சனையை தூண்டுற ஆளாவோ அவர் இருந்ததில்லை. எல்லாத்தையும் கடந்து இந்த இனங்களுக்கு இடையில ஒற்றுமையை பேசுகிற ஒரு மிக முக்கியமான ஆளாகத்தான் எஸ்எல்எம் இங்க காணப்படுறாரு. அப்ப இதில் இந்த கதையிலே நாம விளங்கிக்கையிலும் இந்த 2 பேரை சந்திப்புல என்ன நடந்துருக்கு, அவங்க 2 பேரும் எப்படி அவங்களோட அஹ், அவங்களோட இதுல புரிந்து கொண்டாங்க, அவங்களோட கடைசியில எது எது முக்கியம் எதை புரிந்து கொண்டாங்கிறது இந்த 3 தசாப்தத்துக்கு பிறகு அவங்களுடைய பகையை பகையை மறந்து பகைமறைப்பு காலமா அது அமைந்திரு. இப்ப அவங்களோட அனுபவம், நியாயம், தனிப்பட்ட பகைமை, இது எல்லாத்தையும் இதுல நாம பார்க்க. இப்ப 3வது தான் இதை பார்ப்போம். குறிப்பா இந்த மக்கத்து சாலையில கிழக்கிழங்கையில கிராம வாழ்க்கையை பிடிக்கிறது. இப்ப பாருங்க, ஹஜ் பெருநாள் நமக்கு தெரியும். அந்த நாள்ல புனித நாளுக்கு 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்பே ஹஜ் பெருநாளின் வாசம் காற்றில் வாசல் தொடங்கிடும். இது இது நமக்கு ஒரு இந்த என்ன சொல்ற, இப்போ முஸ்லிம்கள் நம்ம ஃபீல் பண்றது என்னன்னு சொன்னா, ஒரு ஹஜ் பெருநாள், ஒரு பெண்ணால் ஹஜ் பெருநாள் இருந்தாலும் நோவு பெருநாள் இருந்தாலும் குறிப்பாக ஹஜ் பெருநாள் வர டைம் என்ன நடத்துறேன்டா, ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு 2 கிழமைக்கு முதலேயே நான் உடுப்பெடுக்க தொடங்கிடுவாங்க. அதே போல நம்முடைய தாய்மார் எல்லாருமே பல வகையான பலகாரங்கள் இதெல்லாமே அந்த எப்படி சொல்ற ஃபெஸ்டிவல் வைப்புன்னு சொல்லுவோமே, அது வந்துக்கிட்டு ஒரு 1-2 கிழமைக்கு முதலுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். வீட்டில் ரோட்ல எங்க போனாலும் அந்த பலகார வாசமும் அஹ், எங்கேயுமே நமக்கு விளங்கும். இப்போ இந்த வெள்ளிக்கிழமையில ஜும்மா முடிச்சுட்டு போற டைம் பிரியாணி மனம் வர மாதிரி தான் அந்த ஹஜ் பெருநாள் வர டைம் நமக்கு புரிஞ்சு கொள்ற நமக்கு விளங்கும், அந்த ஒரு வைப் வந்துடும். அப்ப அதுதான் மிக முக்கியமான விஷயம், ஹஜ் பெருநாள் வாசனை. அப்ப அதே போலதான் அந்த நாகூர் ஹனிபாட பாட்டு, இதெல்லாம் ஒரு 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 புதிய ஒரு ஒரு ஃபீலிங்கா நமக்கு தரும். அதனால தான் வெளியூர்ல இருக்கிற நிறைய பேர் பெண்ணாளைக்கு முதலுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முதலுக்கு ஊருக்கு வந்துருவாங்க.
அதே மாதிரி தான் உள்ளூர் உணவு, அதே போல கலாச்சாரம். இப்ப பன்னியுடன் வழங்கப்படும் உணவு, உள்ளூர் உணவு பழக்கங்கள், கிராமத்தின் வாழ்க்கை முறை, எல்லாமே ஒரு திரைப்பட காட்சியை போல விவரிக்கப்படும். உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் இந்த நான்ல பொதுவாக எல்லாரும் இந்த இந்த கதையை வாசிக்கிற நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கதை ஒரு படமாக்கப்பட வேண்டிய எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு கதை. வாசிக்கிற நிறைய பேருக்கு புரியும். அப்ப உணவு பழக்க வழக்கம் இப்ப காலையிலே பெண்ணால் தொழுவிட்டு வந்தா நிறைய வழக்கமா இங்க ந- பொதுவாக கிழக்கு கிழக்கு மாகாணத்துல பெண்ணால் முடிச்சு வந்தாலே அங்க மாட்டுச்சொதியும் புட்டும் தான் பெரும்பாலான வீடுகளில் இருக்கிற அந்த சாப்பாடு முறை. அப்ப அதுக்கு பிறகு வீட்டில் உறவினர்கள் வருவார்கள், அவர்களுக்கென்று விதவிதமாக செய்யப்பட்ட உணவுகள், பலகாரங்கள், இனிப்பு வகைகள், இப்படி பல வகையான உணவு பழக்கங்கள் காணப்படும். இப்ப அதுல தான் அவரு எஸ்எல்எம் சொல்றாரு என்னடா, அசல் தமிழ் நூலின் நுணுக்கங்களை உடைக்காமல் வாசகரின் மனதில் அந்த காட்சியும் வளிமண்டலமும் பதிவாகச் செய்கின்றன. இது மிக அழகான எழுதப்பட்டது. இப்ப மொழிபெயர்ப்பாளர் குறிப்பு. அதே மாதிரி தான் இது ஒரு கற்பனை கதையில், அது கிழக்கிழங்கை கிராமத்தின் ஒரு பண்பாட்டு ஆவணம். இப்ப அதாவது தான் நான் சொல்லுவேன், நாம இப்ப ஒரு இலக்கியம் என்று சொல்றது ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஒரு காலகட்டத்துடைய ஒரு கண்ணாடி. இப்ப எப்படி நாம ஒரு போட்டோவை எடுத்து வைக்கிறோமோ, அதே போலதான் ஒரு ஒரு இலக்கியம், இப்ப ஒரு கவிதையாக இருந்தாலும், ஒரு கட்டுரையோ, ஒரு ஒரு கதையாக இருந்தால், அந்த சமூகத்துடைய ஒரு ஒரு சமூகத்தையே படம் பிடித்து காட்டும். இப்ப அதுதான் மக்கத்து சால்வை கிழக்கிழங்கையிலேயே ஒரு அந்த காலத்து ஒரு போட்டோ ஃப்ரேம். ஒரு கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கு. அப்ப அந்த பெண்ணால் டைம் வந்துகிட்டு சீனடி குச்சி சண்டை, மக்கத்து சால்வை அனுவைத்தல், ஹஜ் பண்டிகை காலம், இது எல்லாமே அப்பகுதியில கலாச்சார சிறப்புகளை பார்க்குற விடயங்கள். இப்போ இதை குறிப்பா இப்போ வெளி மாகாணத்தில் இருக்கிறார்கள், பொதுவா பெருநாள் டைம்ல அல்லது ஒரு ஒரு திருமண டைம்ல நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்போ ஒரு கண்டிப்பா ஒரு டிஃப்ரென்ஸை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஒரு பெருநாள் டைம்ல ஒரு புது வகையான ஒரு ஒரு கலாச்சாரம், ஒரு வித்தியாசமான நடைமுறை. அது என்ன வகையான நடைமுறைகள், இதெல்லாமே தனிப்பட்ட வகைகளை நீங்க டிஸ்கஸ் பண்ற டைம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அதே மாதிரி தான் ஹனிஃபா எங்கேயுமே செல்லம் வந்துகிட்டு செல்லம் மாமான்னு நாங்க பொதுவாக சொல்றது. அது அது வயசு மரியாதைக்கு எந்த இடத்துலையுமே அந்த எழுத்த வந்துகிட்டு இன்னொருத்தருக்காக வேண்டிய அந்த எழுத்து போக்க அவர் மாத்தல். இப்ப நாம என்ன சொல்ற, இந்தியாவுல இருந்து வர நிறைய கதைகள், நிறைய புத்தகங்கள் நாம வாசிப்போம். அங்க இலங்கை எழுத்தாளர்களுக்கு என்று அவர்கள் தனியாக எங்கேயுமே அவருடைய தனி அடி குறிப்பிட்டு இந்த சொல்லுக்கு இந்த கருத்து, இந்த சொல்லுக்கு இந்த கருத்துண்டு யாருமே நீங்க பாத்திரிக்க, நான் பெரும்பாலும் பாத்திரிக்க போறதில்ல நாம. ஆனா இலங்கை எழுத்தாளர்கள் இந்த இந்தியாவுக்கு போய் அவங்களோட எழுத்தை வச்சாங்கன்னா அவங்களுக்கு வாசிக்கிற கஷ்டம் மாதிரி. அந்த அளவுக்கு நம்முடைய இலங்கை எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் வந்துகிட்டு இலங்கைக்குள்ளேயே ஒடுக்கப்பட்டு, இப்ப நாம நிறைய இந்தியா திரைப்படங்கள், இந்திய எழுத்துக்களோட நிறைய மிக நெருக்கமாக நமக்கு அந்த தேவை பெரும்பாலும் ஏற்படுறதில்லை. ஆனா எஸ்எல்எம் இங்க வந்துகிட்டு எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. அவர் எழுத்துக்கள் இந்த இடத்துல எப்படி பேசுறோமோ அதைத்தானே அவர் பேசுவார். அதை பேச்சு வழக்குக்காக வேண்டிய எந்த பேச்சு நடை எழுத்து நடைக்காக வேண்டிய எந்த இடத்துலையுமே அதை மாத்திக்க மாட்டார். அந்த குறிப்பா அவர் ஒரு மிக பிடிவாதக்காரரும் தான். அது மாதிரி தான் பேய்களுக்கு ஒரு வாழ்க்கை, இது வறுமை நிலையில் வாழும் மனிதர்கள். இப்ப இதை நீங்களே வாசிங்க, இந்த டைம் கருதி நான் இதை பண்றேன். அப்ப இதை பாருங்க, இந்த புத்தகத்துல இருக்கிற கிழக்கு மாகாணத்துல இருக்கின்ற சில முக்கியமான பேச்சு வழக்கு. இப்ப அது வந்துகிட்டு கிழக்கிழங்கையில இருக்கிறார்களுக்கு தான் அந்த மீனிங் விளங்கும். இப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் பாத்தையில் இருக்கிற டைம் ஃபர்ஸ்ட் இயர் டவுட் ஒன்று கேட்டேன். இப்ப ரவுசின் சார் தான் இருந்தார், அவரும் இஷ்டம் தான். இப்ப தமிழ்ல கேட்டு ஒன்று, தமிழ்ல கேட்டு முடிச்சுட்டேன் டவுட்டு. இப்ப சும்மா அமைதியா இருந்தவர் சொன்னார் பக்கத்துல இருந்தாள்ட்டு,
சைபுல்லா கேட்டதை கொஞ்சம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப்ப அதுதான் இருக்கிற விட இப்ப கிழக்க ஈஸ்டர்னாக்கள் பேசுற டைம் அந்த பேச்சு கொஞ்சம் சம்டைம் ஸ்பீடா இருக்கும், பேச்சு வழக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்படி சில நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இப்ப அதுல தான் இப்ப இப்ப ஒரு சில சில இதுகளை இங்க பாருங்கலாம். இப்ப சில்லறை இருந்தா தாங்க, அதாவது சிறுபணம் இருந்தாலும் சில்லை சில்லறை இருந்தாங்கே. அடுத்தது என்னது விழுங்குவிங்க போல, என்னை விழுங்கினது போல. அடுத்தது உள்ளேவா, உள்ளேவா. இன்றைக்கு அலியார் வட்ட விதானட்ட கொல்லி போடுறானோல். இப்ப இது வந்துகிட்டு வளமையாவே நாம பேசுறது, இன்றைக்கு அலியார் வட்ட விதானட்ட கொல்லி போடுறானு அவன்டா இன்றைக்கு அலியாரின் வீட்டில் கொல்லி போடும் நாள். என்னடி கதைக்காய், அஹ், யாரிட்ட பழகின நீ. அதே மாதிரி நமக்கு என்ன, அஹ், எத்தனை என்றாலும் வச்சுக்கட்டும். இப்ப இது வந்துகிட்டு இதுல வர கதை, எந்த வசனம் இது. ரைட். அப்ப நடு வீட்டுக்குள்ளே கல்லனோட கட்டுப்புரண்டவனை போல பசித்தென்ன பாத்தீங்களா. அஹ், பெரியா காலே எட்டி வைங்க, அல்லா உன் புறத்து, சரி உள்ளேலவா. இப்படி நிறைய கிழக்கு வழக்குகளும் அதுல பொருள் சூழல். இப்ப இதுல கொஞ்சம் நீங்க வாசிக்கிற டைமே உங்களுக்கு புரியும். எனக்கு சில விஷயங்களை சில வசனங்களை வாசிக்கிறது கஷ்டம் மாதிரி. ரைட். அப்ப அதே மாதிரி தான் வழக்கு மொழிட கலை அழகு. இப்ப நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு பிரதேசத்து மனிதர்களும் அவங்க பேசுற டைம் எப்பயுமே ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு ரெண்டு மூணு தரம் அவங்களோட பேச்சை கேட்கிற டைம் அவங்களோட பேச்சு நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை தரும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பிடிப்பு வரும். இப்போ ஒரு ஜஃப்னா தமிழை கேட்குற டைம் அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு அக்கறை பத்து ஒரு ஆள் பேசுற டைம் அவரோட பேச்சு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு இழுத்து இழுத்து பேசுவாங்க. அப்ப அது ஒரு தோரணை. இப்படி ஒவ்வொரு ஆக்களோட பேச்சு வழக்கும் ரசிக்கத்தக்க வகையில இருக்கு. இப்ப அதுல முதலாவது என்னண்டா உண்மைத்தன்மையின் அடையாளம். இப்ப பாருங்க, இந்த சிலம் வந்துட்டு கிழக்கு மாகாண மொழியை பயன்படுத்துவதன் மூலம் கதையின் கதாபாத்திரங்கள் உண்மையானவர்களாக அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக தோன்றுகிறார்கள். இது நவீன இலக்கியத்துல ரியலிசம் என்று நாம சொல்லுவோம். அப்ப எங்கேயுமே அந்த இது நம்ம கதை எழுதுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு நடைய மாத்த மாட்டார். ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே எழுதி விடுவார். அப்ப அது வந்துகிட்டு மிக முக்கியமா விடை. இப்ப இதுதான் கிழக்கு மாகாணம், இதுதான் கிழக்கு மாகாணத்துடைய பேச்சு, இதுதான் கிழக்கு மாகாணத்துடைய பண்பாடு நடைமுறை. அத அடுத்த சமூகத்துக்கு சொல்ற ஒரு அஹ், கருவியாக இங்க எஸ்எல்எம் காணப்படுறார். அதே மாதிரி தான் கலாச்சாரத்துல வண்ணம். உதாரணமா நீங்க பார்க்கலும் இன்றைக்கு இன்னமும் நாம அந்த சொல்ல பயன்படுத்துற. இப்ப சில நேரம் நான் இன்றைக்கு இந்த சொல்ல நான் கிளம்புல யூஸ் பண்ற டைம் சில நேரம் அவங்களுக்கு புரியாது. இன்றைக்கு அதே நேரம் எண்டா, சிலர்கள் அது புரியும். ஏன் எண்டா, எண்டா அப்படி எண்டா அப்படி. அதே மாதிரி தான் அல்லே போன்ற வார்த்தைகள் கிழக்கிழங்கையின் கலாச்சாரத்தை நமக்கு நேரடியாக தரும். இப்ப அதை வாசிக்கிறார்கள், அது கிழக்கு மாகாணத்துல மண் வாசனையே அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போற ஒரு ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு ஃபீலிங்க இந்த இந்த கதைகள் மூலமா நீங்க பெறையல். அதே மாதிரி தான் மொழியில அழக மட்டும் இல்லாம இந்த மண்ணுடைய மனத்தையும் நீங்க புரிந்து கொள்ளேன். அதே நேரம் இந்த டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேட்டர்ஸ் நிறையவே எஃபர்ட் போட்டிருக்காங்க. இப்போ சில நேரம் அவங்க டிரான்ஸ்லேட்டர்ஸ் அந்த ப்ரோக்ராமில் பேசுகிற டைம் சொன்னாங்க, சில சொற்கள் அவங்களுக்கு சிலர் டிரான்ஸ்லேட்டரில் ஒருத்தர் வந்துட்டு ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸாக இருந்தால் கூட சில சொற்களை அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த நமக்கு தெரியும் ப்ரொஃபஸர் நூமான் அந்த பின்னுக்கு இதுல சொல்லியிருக்கார் அவரை வாழ்த்துறையில நீங்க பார்க்கலும்.
ஹனிஃபாவின் கதைகளின் கலாச்சாரமும் மொழியும் மிகவும் கிராமியத்தன்மை வாய்ந்தவை. எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கும் சவாலானவை. இருப்பினும் இந்த கதைகளின் மொழிபெயர்ப்பாளர்கள் கதைகளின் ஆன்மாவை இழக்காமல் மூல உரைக்கு பொருத்தமான ஒரு இலக்கு மொழியில் உருவாக்க தங்களால் இயன்றவரை முயன்றுள்ளார்கள். இப்ப டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீல்டில் இருக்கிறார்களே தெரியும். இப்ப வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்றது மிருகி அதே மாதிரி அந்த ஃபுல் பேராகிராஃபையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த டிரான்ஸ்லேட் பண்ற மொழியில அதை அதில் மைய கருத்தை பிசகாமலுக்கு அந்த டிரான்ஸ்லேஷனை கொடுக்கிறது. அது வந்துக்கிட்டு மிகவும் சேலஞ்சான ஒரு விடயம். அதில் மூல மொழியில இருக்கிற விடயத்துல அந்த நயம், அதில் டேஸ்ட், அவர் எழுத்தாளர் சொல்ல வர விடயம் இப்போ எதுவுமே அங்கே மிஸ் ஆகாமலுக்கு அதை அடுத்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணுறங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இப்போ அந்த சேலஞ்ச் உண்மையிலேயே இந்த ப்ரொஃபஸர் அசோகன், அதே மாதிரி சிவசேகரம், அதே போல பஸ்மிலா ரவிராஜ் அதில் வெற்றிக்காகன்னு தான் சொல்ல இயலும். முடியுமானவர்கள் இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வாசிக்கிறார்கள், வாசிக்கலும் தமிழ் கதையை வாசிக்கிறார்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கதைகள் வந்துக்கிட்டு வெப்சைட்லேயும் இருக்கு, நூலகம் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்க. ரைட், லாஸ்ட்டாக வர்றது தான் சமூக பண்பாட்டு தாக்கங்கள். இப்போ சமூக பண்பாட்டு தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சிலமோட கதைகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவருடைய இந்த கதை. சன்மார்க்க கதை வந்துட்டு சமூகத்தால் பெரும்பாலும் அதிகமாகவே எதிர்க்கப்பட்டு, நான் சொன்னேன் சிலத்துடைய கையை உடைக்கணும், அவருடைய பல்லை உடைக்கணும் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறார். நிறைய தாக்கங்கள் இந்த கதைகள் சமூகத்தில் ஏற்படுத்தி. இப்ப சாதி அமைப்பை பொறுத்த வரைக்கும் மக்கத்திச்சால்வை கதையில மோதல் மற்றும் அதர பாதிப்புகள், அதே போலதான் வறுமை, இப்ப பேய்களுக்கும் ஒரு வாழ்க்கை பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அதே போலதான் பாலியல் அநீதி, சலனம், தீட்டுக்கதைகள், பெண்கள் நிலை, இப்படி சமூக புறக்கணிப்புல சமூகம் எவ்வாறு நடத்தப்படுகிறது, தாழ்வு மக்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறது. தலித் மக்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த தலித் சமூகம் எவ்வாறு பிரச்சனை எதிர்கொள் இதுவரை எதிர்கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் தாழ்வு மக்கள் அது எந்த சமூகத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் இந்த சமூகத்தால் எவ்வாறு புறக்கணிக்கப்படுறார்கள், சமூகம் அவர்களை எப்படி பார்க்குது, இப்படி நிறைய விமர்சனங்களை இந்த கதைகள் மூலமா செல்லம் சொல்ல வர்றார். அதே போலதான் பண்பாட்டு ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் இங்க மிகவும் கிழக்கு வாழ்க்கை, கிராம வாழ்க்கையை எங்கேயுமே அவர் ரொமான்டிசைஸ் பண்ணல. ஓகே, கிராம வாழ்க்கைனா வாவ் பியூட்டிஃபுல், இப்படித்தான் வாழணும்னு அந்த அந்த ஒரு இதுக்கு எஸ்எல்எம் இங்க வரல. கிராம வாழ்க்கையில மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா, எஸ், இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்காங்க. பிரச்சனை எதிர்கொள்றாங்களா, எஸ், இன்னென்ன இடத்துல எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. இப்படி கிராம வாழ்க்கையில மக்கள் எவ்வாறு வாழ்க்கையை வாழ்றாங்களோ அதை அப்படியே எஸ்எல்எம் கொண்டு வரார். எங்கேயுமே அவர் கிராம வாழ்க்கையை வந்துக்கிட்டு ரொமான்டிசைஸ் பண்ணல. இப்போ சிலர் அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு ஷேர் பண்ணுவாங்க, வாழ்ந்தா இங்கே தான் வாழணும், ஒரு கிராம ஃபோட்டோவை போட்டு. அப்படி ஒரு எங்கேயுமே எஸ்எல்எம் தன்னுடைய எழுத்துக்களில் கொண்டு வரல. அதே போலதான் முஸ்லிம் கலாச்சாரம், ஹஜ், மஹர், மதரசா போன்ற சடங்குகள், அதே போல தமிழ் முஸ்லிம் உறவு. தமிழ் முஸ்லிம் உறவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இரு சமூகங்களுக்கு இடையில ஒரு பாலமா இங்க எஸ்எல்எம் தொழிற்படுற இரண்டு சமூகங்களையும். ஏனென்றா அவர் ஆரம்ப காலத்துல நிறைய தமிழ் சகோதரர்களோடு தான் அவருடைய வாழ்க்கை போயிருக்கு. இப்ப அவருடைய ஆசிரியர்கள், அவருடைய நண்பர்கள், இன்னமும் அவருடைய நிறைய தமிழ் நண்பர்கள் அவரை பற்றி பேசித்து அவரை சிலாகித்து பேசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இங்கே அந்த உறவு, இனங்களுக்கு இடையிலான உறவை மிகவும் அடுத்து அவர்களுடைய அந்த உறவு, அந்த ஒற்றுமை, இவை அதிகமாக வலியுறுத்தக்கூடியவர்களில் ஒருவராக எஸ்எல்எம் இங்கே காணப்படுறார். அதே போலதான் கலை வடிவங்கள், சீனடி குச்சி சண்டை,
இப்ப கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கலை வடிவங்கள் காணப்படுது. அப்ப அதுல ஒன்றுதான் சீனடி குச்சி. ரைட். இப்ப மிக முக்கியமானது இந்த கதையில வெறும் கற்பனை அல்ல, அவை கிழக்கிழங்கையின் சமூக வரலாற்றில் ஒரு பகுதி. ஹனிஃபாவின் பேனா அந்த மண்ணின் வலிகளையும் மகிழ்ச்சிகளையும் கனவுகளையும் பதிவு செய்துள்ளது. இது ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டிய ஒரு பொக்கிஷம். நான் அதனால தான் சொன்னேன், இது இந்த அஹ், மக்கத்து சால்வை 1992 வெளிவந்தாலும் இப்ப மொத்தமாவே நம்முடைய வாழ்க்கை முறை, பண்பாடு எல்லாமே மாறிட்டு. ரைட். ஒரு நிமிடம் இன்னைக்கு எல்லாமே மாறிட்டு. இப்ப இந்த சமூகம்ல இப்ப நாம சொல்லுவோமே, இப்ப இந்த ஜென்சி தலைமுறை, இவர்கள் ஆரம்ப காலத்துல கிழக்கு எப்படி இருந்துச்சு, கிழக்கு மாகாணத்துடைய பண்பாடு, கலாச்சாரம், இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, இப்ப இதெல்லாமே எங்க போய் படிக்கணும்னு சொன்னா இப்படியான கதைகள் மூலமாக, இப்படியான கவிதைகள், இதன் மூலமாகத்தான் இப்ப இருக்கிற தலைமுறை அந்த காலத்தை படிக்க வேண்டிய ஒரு ஒரு தேவை காணப்படுது. இப்ப வரலாற்றை ஒவ்வொரு சமூகமும் படிக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப அதுல மிக முக்கியமா எல்லோருமே படித்து ஒரு சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அந்த சமூகத்துடைய கலாச்சாரம், பண்பாடை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் கிழக்கு மாகாண மக்களுடைய கலை, அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, இது எல்லாமே அவருடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் புரிந்து கொள்றதுக்கு ஆர்வமா இருக்கிற பலர் இருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு மிக பொருத்தமான ஒரு தெரிவுதான் மக்கத்து சால்வை செல்லமுடைய எழுத்து. ரைட். சில விஷயங்கள் இங்க பார்க்கலாம் நீங்க. அழகான சில சொற்கள், வசனங்கள். வறுமையாலும் வைராக்கியத்தாலும் என்னை வளர்த்தெடுக்க உம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அவரு சில விடயங்களை பேசுறார். சன்மார்க்கம் என்பது விதியின் பின்பற்றல் அல்ல. வறுமை என்ற பேய் மனிதனை விழுங்கும் போது அவன் உடலோடு வாழ்ந்தாலும் ஆன்மாவோடு இறந்து விடுகிறான். அழகான வசனங்கள். சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி தான் எஸ்எல்எம் வந்துகிட்டு ஹாஷியமா ஒரு பேச்சிலேயே நகைச்சுவையை கலந்து விடுவார். உதாரணமா பாருங்க, வாப்பா உங்களுக்கு தெரியுமா, இங்க இருக்க இல்லாத வாப்பா, பொழுது விடிஞ்சா ஒரே சண்டை தான் குழந்தைகளின் பார்வையில் உலகம். இப்ப பிள்ளைகளை வந்துகிட்டு வாப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்றார் கடுகு கதையில். அதே மாதிரி தான் கிராம வாழ்க்கையில எல்லா பிள்ளையும் ஒண்டா போட்டு மௌலிசர் கதவெல்லாம் அடைச்சி போடுவார். எல்லா பிள்ளைகளையும் ஒண்டா போட்டு மௌலவி சார் கதவெல்லாம் அடைச்சி போடுவாரு. எங்கட பள்ளிக்கு அவர் மட்டும்தான் சேருவாப்பா. மாட் மாட்டிக்கிட்டு போரானுகள். இப்படி வாரது கிராம வாழ்க்கையில. அதே மாதிரி தான் நமக்கு என்ன, எத்தனை என்றாலும் வச்சுக்கட்டும், என்னைக்கு எந்த குட்டிகளுக்கும் குடிக்க கஞ்சியும் உடுக்க துணியும் தந்தா போதும். இது வந்துகிட்டு சமூக முரண்பாடுகள் காணப்படுற ஒன்று. ரைட். இதுதான் மிக முக்கியமான நான் பேச எடுத்துக்கொண்ட விடயங்கள். சார். ஓகே. இதுவரைக்கும் எஸ்எல்எம் ஹனீஃபா அவர்களுடைய மக்கத்து சால்வை என்ற அந்த இலக்கியம் குறித்த ஒரு அறிமுக உரையாடலை நாங்கள் கேட்டோம். இந்த நிகழ்ச்சி இது போன்ற பல்வேறு முக்கியமான இலக்கியவாதிகளையும் அதே போன்று எழுத்தாளர்களையும் அதே போன்று அவர்களது நூல்களையும் அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக தொடர்ந்து இடம்பெறவிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே இன்று வாசிப்பு பழக்கம் அருகி போயிருக்கின்ற ஒரு காலத்திலே நூல்களோடு உறவாட வைத்து அறிமுகப்படுத்துகின்ற ஒரு முயற்சியை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம்.
அந்த வகையிலே உங்களுடைய பெறுமதியான நேரங்களை செலவழித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் கலந்து கொண்டமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆரம்ப நிலையிலே இருக்கின்ற இந்த வாசகர்கள், எழுத்தாளர், இளைஞர்கள், விமர்சகர்கள் எல்லோரையும் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறோம், அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். எதிர்காலத்திலே நல்ல இலக்கிய முயற்சிகளிலே பலரும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே மக்கத்து சால்வை குறித்த ஒரு அறிமுக ஒன்றை தந்த வளர்ந்து வருகின்ற வாசகர், எழுத்தாளர், இலக்கிய செயற்பாட்டாளர் எம்டி சைஃபுல்லா பாத்திகி அவர்களுக்கு நாங்கள் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய வீடியோ பதிவை நாங்கள் எங்களுடைய இணையதளத்திலே, யூடியூப் தளத்திலே பதிவேற்றுவோம். அதிலேயும் எதிர்காலத்திலே எங்களுக்கு கண்டுகளிக்கலாம். நிகழ்ச்சி குறித்த ஒரு சில கருத்துக்களை சொல்வதற்காக ஓரிரு நிமிடங்களை நாங்கள் ஒதுக்குகிறோம். நாங்கள் 1 மணி தியாலம் பிளான் பண்ணியிருந்தோம். சரியாக 1 மணி தியாலத்திலே நிகழ்ச்சி முடிந்திருக்கிறது. கருத்துக்கள் சொல்லுகின்ற சகோதரர்கள் அவசரமாக உங்களுடைய கருத்துக்களை அல்லது ஆலோசனைகளை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டால் நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஓகே, நேரமும் பிந்திக் கொண்டு போறதால நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலே பெருமதியான நேரத்தை ஒதுக்கி இந்த நூலை ஆங்கில வழியாக தயாராகி வந்து முன்வைச்ச எம்டி சைஃபுல்லா பாத்தி அவர்களுக்கும் இங்கு வருகின்ற எல்லோருக்கும் நாங்கள் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம், முடிச்சுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.